ஏசையா உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. தூயாதி தூயவரே, துதிகளின் பாத்திரரே, தேடி வந்து மீட்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. தூயாதி தூயவரே, துதிகளின் பாத்திரரே, தேடி வந்து மீட்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. வானாதி வானவரே, வானங்கள் கொள்ளாதவரே, பூமிக்கெல்லாம் ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. வானாதி வானவரே, வானங்கள் கொள்ளாதவரே, பூமிக்கெல்லாம் ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ராஜாதி ராஜன் நீரே, தேவாதி தேவன் நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. ராஜாதி ராஜன் நீரே, தேவாதி தேவன் நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மெய்யான தேவன் நீரே, நித்திய ஜீவன் நீரே, அநாதி தேவன் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. மெய்யான தேவன் நீரே, நித்திய ஜீவன் நீரே, அநாதி தேவன் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உலகின் ரட்சகரே, உன்னதரே ஏசையா, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளில் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து கண்மலையின் மேல் நிறுத்தி
அற்புதமாக நடத்துவார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு தன்னை தோன்றி வெளிப்படுத்தி பேசுகிறார். சொல்றாரு, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார். டைரக்டாக வானத்திலிருந்து இறங்கி வர்றாரு. ஒரு ஒளி அவனை சூழ்ந்துக்குச்சு. சவுல் ஒரு ஆளாக போகல, நிறைய ஒரு கூட்டத்தோடு அடியாட்களோடு படை பலத்தோடு போகிறாரு. குதிரையில் போகிறாரு, கழுதையில் போயிருக்கிற ஆட்கள் உண்டு, படை. ஏன்னா அந்த நாட்டில் அவருக்கு ரொம்ப அரசாங்கத்தில் பயங்கர சப்போர்ட். இவர் இயேசுவை ஒழிக்கணுன்றாரு, ஜெபத்தை நிறுத்தணுன்றாரு. கட்டளையை வாங்கி போகும்போது, தமஸ்கு போகும்போது தான் இயேசு அவருக்கு பிரத்யேகமாக தோன்றி, சவுலே சவுலே ஏன் துன்பப்படுத்துகிறார். அப்படி சொன்ன உடனே கீழே விழுந்துட்டார். விழுந்து அந்த தலைக்கணம் குறைஞ்சா இல்லை, அந்த வேகம் குறையல, கொஞ்சம் அப்படியே தடுமாறி அப்படியே மின்னல் வெட்டின மாதிரி கீழே விழுந்துட்டார். அப்படி இருந்த வீராப்பு தான். உடனே கேட்குறாரு, நீ யார், நீ யார்? அப்போ உடனே மறுபடி இயேசு பேசினாரா, நீ துன்பப்படுத்தும் இயேசு நான். நீ துன்பப்படுத்தல. அவங்க கேட்டிருப்பான், நாங்கள் உங்களை துன்பப்படுத்தினேன், நானா சிலுவையில் அரைஞ்சேன், நானா காரி துப்புனேன், நானா ஈட்டியால் அடித்தேன். நீங்கள் நம்ம அப்படி தானே கேட்போம். நான் இருந்தால் அப்படிலாம் பண்ணிருக்க விட மாட்டேன். பேதுரு அவனை காதார வெட்டினது மாதிரி அவனை யார் யார் சிலுவையில் அரைஞ்சோ அத்தனை வரையும் நானே அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ இயேசு சொல்கிறாரு, நீ என்ன டைரக்டாக அடிக்கலப்பா, சின்ன சிறிய என் சகோதரர்களுக்கு நீ செய்தபோதெல்லாம் எனக்கே செய்தாய். மத்தேயு 25:40 சொல்கிறார், சின்ன சிறிய என் சகோதரர்கள் சகோதரிகள் அவங்கள வேதனைப்படுத்துறீல, துன்பப்படுத்துறீல. இன்றைக்கி நம்ம வீட்டில் பாருங்கள், மாமியாரை வேதனைப்படுத்துகிறோம், மருமகளை வேதனைப்படுத்துகிறோம், பெற்றோரை வேதனைப்படுத்துகிறோம், பிள்ளைகளை வேதனைப்படுத்திடுறோம். நமக்கு தான் எல்லாம் தெரியும், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு பண பலம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது, கூட வேலை செய்கிறவங்கள துன்பப்படுத்துகிறோம், அவங்கள அப்படியே மட்டம் தட்டி வைக்கிறோம். இதெல்லாம் நடக்குது. இப்படி நீங்கள் சின்ன சிறிய சகோதரர்கள் செய்யும் போதெல்லாம் இயேசு சொல்றார், எனக்கே செய்தாய், நீ என்னை துன்பப்படுத்துகிறாய். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்களேன், 400 வருஷம் எகிப்தில் இருந்தாங்க. பார்வோன் அவங்கள வச்சு தேசத்தை வளமாக்கிட்டான், நல்ல டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டான், நல்ல குரோத்து. ஆறுகளை வெட்டிக்கிட்டான், பெரிய பெரிய கட்டடங்களை எழுப்பிட்டான். பல தேசத்துக்கு நான் சிங்கப்பூர், அரபு தேசத்துக்கெலாம் போயிருக்கிறேன். நம்ம இந்தியர்கள் தான் பல தேசத்தில் அவங்க சம்பளத்துக்கு போனாலும் வேலைக்கு போனாலும் அந்த தேசத்தினுடைய வளர்ச்சியில் இவங்களுடைய உழைப்பு பயங்கரமாக இருக்குது. அதே ஆட்களை வச்சு நம்ம தேசத்தை கட்டி எழுப்ப முடியல. அவ்வளவு வருமானம் இல்லை, அவ்வளவு ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் அவங்க அதே போல தான் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை வச்சு அவ்வளவு தேசத்தை வளமாக்கினா இவங்களுக்கு கூலி கொடுக்கலை, சாப்பாடு கொடுக்கலை. 400 வருஷம் துன்பப்படுத்தினானா. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். சொல்லுவாங்களே தமிழில், அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். 400 வருஷம் கழிச்சு யார் அவங்கள அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்தி வச்சிருந்த ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தாராம். தேவனுடைய நியாய தீர்ப்பு இறங்கினது. தேவன் அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். எனக்கு அருமையானவர்களே, அந்த தேவன் இன்றைக்கு யார் யாரால நீங்கள் உபத்திரப்படுறீங்க, துன்புறுத்தப்படுறீங்களோ அவங்களுடைய கைகளில் இருந்து உங்களை விடுதலையாக்குவார். வேலையில் நெருக்கடியா, தொழிலில் பிரச்சனையா, குடும்பத்தில் யாரும் உங்களை புரிஞ்சு கொள்ளாமல் விளங்கி கொள்ளாமல் எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டையின் சத்தம், அழுகையின் சத்தம், முறுமுறுப்பின் சத்தம் உண்டாகுதா? பயப்படாதீங்க. ஆண்டவராகி தேவன் உங்களுக்கு என்ன செய்வா? ஒரு அற்புதம் செய்து பார்வோனுடைய கையிலிருந்து ஜனங்களை விடுவித்தது போல உங்களையும் விடுவிப்பார், உங்களையும் விடுவிப்பார்.
அதற்குத்தான் ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டார். பவுல் எழுதுகிறார், ரொம்ப அதே பவுல் எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 3:12 அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் பக்தியாய் வாழ விரும்புகிற அனைவரும் துன்புறுத்தப்படுவார். ஒரு காலத்தில் இவரே துன்புறுத்தினாலு இப்போ எழுதுகிறார், நீங்கள் இயேசுவுக்காக வாழ்ந்தா, பரிசுத்தமாக வாழ்ந்தா, ஊழியம் செய்தா, பிறர் உங்களை தாக்குவாங்க, திட்டுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. பக்தியாய் வாழ விரும்புகிறவர்கள் துன்புறுத்தப்படுவார்கள். அந்த துன்பத்தை ஆண்டவர் உங்களுக்கு இன்பமாய் மாற்றுவார். ஆகவே தான் யோவான் 16:20 சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார். இன்றைக்கு காலையில் இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து எல்லா துன்பத்தை இன்பமாக மாற்றி உங்களை அற்புதமாக நடத்துவார். அந்த தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேருடைய இன்னல்களும் துன்பங்களும் உபத்திரங்களும் மாறுவதாக. உம்மை துன்பப்படுத்தின சவுலை பவுலாக மாற்றினது போல துக்கங்களை ஆண்டவரே, சஞ்சலங்களை ஆண்டவரை இன்பமாக மாற்றி உடைய பிள்ளைகள் வேதனைப்பட்ட, கண்ணீர் வெடித்த அதே இடத்துல உயர்த்தி நடத்தும்படி கெஞ்சுகிறோம். உங்கள் தயவுள்ள கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.